சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்.கே. வாணி சுந்தரராஜன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரணி நட்சத்திரத்தின் பிறப்பின் ரகசியம், பலம், பலவீனம், அவர்களுக்கு நடைபெறக்கூடிய தசாக்கள், வழிபாட்டு முறைகள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பரணி நட்சத்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நட்சத்திர வரிசைகள்ல இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம். ராசி அப்படின்றது பாத்தீங்கன்னா மேஷ ராசி. பரணி நட்சத்திரத்தோட 4 பாதங்களுமே மேஷ ராசியில தான் வரும். நட்சத்திர அதிபதி அப்படின்றவர் சுக்கிரன். ராசி அதிபதி அப்படின்றவர் எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான். பரணி நட்சத்திரத்தின் பிறப்பின் ரகசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய சின்னம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கருப்பை. அப்போ ஒரு ஆன்மா இந்த பூமிக்கு உடல் எடுத்து வரக்கூடிய அந்த நுழைவாயிலை குறிக்கின்ற இடம்தான் இந்த கருப்பை. அப்ப இந்த கருப்பை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இருட்டு, ஒரு மாதிரியான இறுக்கம், போராட்டம் நிறைந்த இடம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல பல போராட்டங்களை கடந்துதான் இவங்க ஒரு ரியாலிட்டிக்கே வர முடியும். அதாவது ஒரு குழந்தை அந்த கருப்பையில இருந்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு எவ்வளவு ஒரு பிரயத்தனப்படும். நிறைய போராட்டங்களை கடந்துதானே ஒரு உயிரை நம்ம இந்த பூமிக்கு பிறப்பெடுக்க வைக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு உயிர் பிழைப்பு போராட்டம் அப்படின்றது இந்த பரணி நட்சத்திரத்திற்கு இயல்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே இவங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே அந்த போராட்டங்களை கடந்து வாழ பழகியவர்களாகத்தான் இருப்பாங்க. நட்சத்திர தேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யமதர்மராஜன். யமதர்மராஜன் யாரு? நீதியை நிலைநாட்டக்கூடியவர், அதாவது மரணத்தை வழங்கக்கூடிய ஒரு கடவுள் இல்லைங்களா? மனிதனுக்கு மரணத்தை தரக்கூடிய கடவுள். இவர்கிட்ட பாத்தீங்கன்னா பாரபட்சம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. அவங்க பணக்காரங்க, காசு வச்சிருக்காங்க, வைக்கல, ஏழை, இல்ல இவங்க மிகப்பெரிய அரசியல்வாதி, இவங்க மிகப்பெரிய சயின்டிஸ்ட், டாக்டர் அப்படின்னதான் தெரியாது இல்லைங்களா யமதர்மனுக்கு. அவருக்கு இந்த மனிதனுடைய டைம் இவ்வளவுதான் இந்த பூமியில அப்படின்ன உடனே என்ன பண்ணுவாரு? பாசக்கயிற்ற போட்டு மனிதனை மரணிக்க வைக்க வேண்டிய வேலை அப்படின்றது இந்த யமதர்மராஜனுக்கு உண்டு. பாரபட்சமே இல்லாமல் காட்டுகின்ற ஒரு நீதி யமதர்மராஜா கிட்ட இருக்கு இல்லைங்களா? இவரை தான் நம்ம தர்மத்தின் காவலன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் பரணி நட்சத்திரமும் பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி, ஏதாவது தப்பு அப்படின்னா அவங்கள திருத்த முயற்சி பண்ணுவாங்க. இல்லைன்னா முற்றிலும் புறக்கணிக்கக்கூடிய விஷயம் இவங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை அழித்து புதிய விஷயத்தை உருவாக்கக்கூடியதில் வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பரணியில பிறந்தவங்க. பரணிக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு வடிவம் அடுப்பு மாதிரி இருக்கும். இந்த அடுப்பு தான் நம்ம சமைக்கிறதுக்கு உண்டான விஷயம். ஒரு நெருப்பு இல்லாம நம்ம சமைக்க முடியாது இல்லைங்களா? அந்த ஆக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றது அந்த பரணி நட்சத்திரம். எப்பயுமே பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எதையாவது சாதிக்க துடிக்கின்ற ஒரு விஷயம் இவர்களுக்குள்ளேயே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை செய்து முடிக்காம விடமாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் எப்பயுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, அந்த விஷயம் சரியா இருந்தது அப்படின்னா இது ஆக்கத்திற்கு நெருப்பு அப்படின்றது நல்லதை எரிக்கவும் பயன்படுத்தலாம், தீயதை எரிக்கவும் பயன்படுத்தலாம் இல்லைங்களா? 2 விஷயம். அப்ப நல்லதை எரிச்சோம்னா நம்மளே அதுல வீணாயிடுவோம். தீய விஷயங்களை எரிக்கக்குள்ளதான் நமக்கு நன்மை அப்படின்ற விஷயம் கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்க, நல்ல வழியா இல்ல கெட்ட வழியா அப்படின்றது ரொம்ப முக்கியம். பரணி நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவாரு? உலகத்தில் இருக்கின்ற அந்த லௌகீக ஆசைகளுக்கெல்லாம் அதிபதியானவர் அப்படின்றவரு இந்த சுக்கிரன் இல்லைங்களா? அப்ப என்னதான் ஒரு பக்கம் யமதர்மராஜன் பரணிக்கு அதிபதியா வந்தாலும் சுக்கிரனும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதியா வர்றதுனால எப்பயுமே பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு ஆசைகள், ஆடம்பர மோகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாத்திய மன வலிமை, அதாவது ஸ்ட்ராங் வில் பவர். ஒரு விஷயத்தை எடுக்கக்குள்ள தோத்துருவோமோ அப்படின்ற பயம்லாம் இருக்காது. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சரி, அது முள்ளே இருந்தாலும் சரி, அதுல அந்த முள்ளுல இருந்து ஏதாவது எடுக்கணும்னா கூட அதை எடுத்துருவாங்க. அதாவது அந்த விடாமுயற்சி அப்படின்றது பரணி கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம். உங்களுடைய விடாமுயற்சி தான் எவ்வளவு பெரிய உயரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்க அடையக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அதை அடைஞ்சிருவீங்க. பரணியில பிறந்தவங்க எப்பயுமே மனசு தளராத ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அசாத்திய மன வலிமை, விடாமுயற்சி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். தர்மத்தின் தலைவன் அப்படின்னு சொல்லலாம். நியாயத்திற்காக போராடக்கூடியவர்கள். ஏன்னா யமதர்மனோட நட்சத்திரம் அப்படின்றதுனால யாருக்கும் பயப்படாத ஒரு தன்மை இருக்கும். இது தப்புன்னா தப்பு, இது சரின்னா சரி அப்படின்னு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிடுவீங்க. நியாயம்னா நியாயம்தான் அப்படின்ற மாதிரியான பாலிசி உடையவர்கள் நீங்க. மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி, நல்ல அழகான ஒரு ஆளுமையான
நட்சத்திரம் அப்படின்றது பரணியில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் இவங்க வந்து எவ்வளவுதான் வசதி குறைவா இருந்தாலும் சரி, வசதி அதிகமா இருந்தாலும் சரி, தன்னை வந்து ரொம்ப நேர்த்தியா காமிச்சுப்பாங்க. வெளியில போறாங்க அப்படின்னா, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கும். அழகான உடை உடுத்துறது, நேர்த்தியாக பேசக்கூடியது, மத்தவங்கள வந்து இவங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இவங்க கிட்ட இருக்கும். ரகசியத்தை காக்கிறதுல ரொம்ப கில்லாடி. மத்தவங்க வந்து இவங்க கிட்ட ஒரு ரகசியம் சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப தைரியமா சொல்லலாம். அதாவது தன்னுடைய மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. யார்கிட்டயும் வெளிப்படுத்தாதவங்க. அதாவது ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பரணியில பிறந்தவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கு இன்னும் மெருகேத்தி மெருகேத்தி அது ரொம்ப அழகா கொண்டு வரதுல ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். புதிதாக உருவாகக்கூடிய அத்தனை விஷயங்களிலுமே பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆலோசனை அப்படின்றது இருக்கும். நல்ல ஒரு கிரியேட்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பரணி நட்சத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தின் பலவீனங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த பலவீனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க சின்னதா சில விஷயங்களை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும். ஸோ பரணியை பொறுத்த வரைக்கும் முதலாவது விஷயமா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டபன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதிகப்படியான ஒரு ஆளுமை தானம் இருக்கும் இவங்க கிட்ட. அதாவது பரணி தரணி ஆளும் அப்படின்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருங்க. ஸோ இந்த ஆளுமை அப்படின்றதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்றத வந்து தரும். அதாவது நீங்க சொல்றதுதான் மத்தவங்க கேட்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப அழுத்தம் கொடுப்பீங்க. இந்த விஷயத்தாலேயே பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உங்ககிட்ட கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப அவங்கள வந்து அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் மாத்திக்கணும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லலாம். டக்குன்னு ஒரு கோபம் பேசிட்டே இருக்கக்குள்ள சடார்னு பேசுறது, சடார்னு வார்த்தைகளை விட்டுறது. அதாவது கோபத்துல நீங்க பேசுற வார்த்தைகள் மத்தவங்க மனச ரொம்ப ஆழமா காயப்படுத்துறது. இந்த கோபத்துல எரிமலையா வெடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? சோ அந்த குணம் வந்து உங்ககிட்ட இருக்கும். டக்குன்னு பேசிடுவீங்க. பட் ஆனா உங்களுடைய வார்த்தைகளை வந்து அள்ள முடியாது இல்லைங்களா? சோ இதனால பாத்தீங்கன்னா எதிரில இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு மனசு சங்கடப்படுறது, என்ன ஏதுன்னு யோசிக்காம கூட நீங்க பேசுறதுனால உங்ககிட்ட இருந்து விலகி போகக்கூடிய ஒரு தன்மை இல்லாம இருக்கும் அந்த நபர். அதனால அந்த டக்குன்னு ஒரு கோபம் அடைவீங்க இல்லைங்களா? சோ அப்படியே கோபப்பட்டாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த வார்த்தைகளை மட்டும் விடாதீங்க யார் மேலயும். சோ இது வந்து பரணியில பிறந்தவங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். மத்தவங்க மேல ஆதிக்கம் காட்டுறது. ஸோ இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிரினத்திற்குமே தனித்தனி சுதந்திரம் அப்படின்றது இருக்கு. ஒரு சின்ன நீங்க ஒரு பூனையை கூட உங்க வீட்டுல கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு நாயை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து உங்க குடும்ப உறுப்பினர்கள் மீது காட்டக்கூடிய அந்த ஆதிக்கம், நீங்க பழகுற நண்பர்கள் மீது காட்டக்கூடிய அந்த ஆதிக்கம், உங்களுடைய உறவினர்கள் மீது நீங்கள் காட்டக்கூடிய ஆதிக்கம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் தள்ளும். அதாவது எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், எல்லாருமே உங்க காலடியில இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாமினன்ஸ் கேரக்டர் வந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ இதையும் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரகசியம். அதாவது பரணியை பொறுத்த வரைக்கும் இந்த ரகசியம் காப்பாத்துறதுல பலமும் இருக்கு, பலவீனமும் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலம் அப்படின்றது மத்தவங்க உங்ககிட்ட சொல்லக்கூடிய ரகசியங்களை நீங்க சொல்ல மாட்டீங்க. பட் இருந்தாலும் உங்க சில விஷயங்களை வந்து இப்போ கணவனா இருந்தீங்க அப்படின்னா மனைவி கிட்ட உங்க அன்பை வெளிப்படுத்துறது, இல்ல மனைவியா இருக்கிறீங்க அப்படின்னா கணவர்கிட்ட உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சில விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ளே போட்டுக்கிறது. அதே மாதிரி ஒரு சில இப்ப ஃபேமிலின்னு வந்துட்டா நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிதான் ஆகணும் இல்லைங்களா? எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம ரகசியமா போட்டு மூடி வைக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரியான குணம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கேப் வந்துடும் உங்க ஃபேமிலிக்குள்ள. இதையும் வந்து நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லிடணும் அந்த இடத்துல. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் இல்லைங்களா? அப்ப சுக்கிரன் அப்படின்னாலே யாரு? ஆடம்பர செலவுகள், ஆடம்பர மோகம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். பட் சுக்கிரன் லைஃப்ல எல்லாருக்குமே வேணும். பட் சுக்கிரனோட விஷயங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும். பட் அது வந்து அளவுக்கு மீறி நம்ம வந்து அந்த விஷயங்கள் மேல ஆர்வமா இருந்தோம் அப்படின்னா தேவையற்ற ஒரு கடனை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். என்ன பண்ணுவீங்கன்னா அதிகப்படியான ஆடம்பர செலவுகள் பண்றது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படின்றது நல்லது. சனி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசாக்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த தசாக்கள் தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், இதெல்லாமே முடிவு பண்றது இந்த கிரகங்கள் தான். இந்த தசாக்களை நடத்தக்கூடிய கிரகங்கள் தான். இந்த கிரகங்கள் உங்களுடைய லக்னத்துல இருந்து எந்த பாவங்கள்ல பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்றத வச்சுதான்
ஸோ உங்களுக்கு அந்த பலன்கள் அப்படின்றது நடக்கும். ஒரு திருமணம் ஆகட்டும், ஒரு குழந்தை பிறப்பாக இருக்கட்டும், இல்ல வேலை கிடைக்கிறது, நீங்க நல்லா படிப்பீங்களா மாட்டீங்களா, ஸோ எந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜாப் இருக்கும், ஸோ எந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறைகள் போகும், ஒரு அடித்தளத்துல இருப்போமா, மிடில்ல இருப்போமா, இல்ல அப்பருக்கு போகுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முடிவு பண்றது இந்த தசாக்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த தசாநாதர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பரணியில பிறந்தவர்களுக்கு முதலாக வரக்கூடிய தசை அப்படின்றது பாத்தீங்கன்னா சுக்கிர திசை 20 வருடங்கள். இந்த சுக்கிர திசை அப்படின்றது முழுமையா 20 வருடங்கள் இருக்காது. ஸோ நீங்க எந்த நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சிலருக்கு 10 வயதுக்குள்ள முடிஞ்சிடலாம், 5 வயதுக்குள்ள முடிஞ்சிடலாம். அப்போ அடுத்த திசை ஆரம்பிச்சிடும் அந்த 6 வயசுக்கு மேல. சரிங்களா? அப்போ முதல் திசையாக 20 வருடம் சுக்கிர திசை. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா சூரிய திசை 6 வருடங்கள். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா சந்திர திசை 10 வருடங்கள். சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் திசை 7 வருடங்கள், ராகு திசை 18 வருடங்கள், குரு திசை 16 வருடங்கள், சனி திசை 19 வருடங்கள், புதன் திசை அப்படின்றது பாத்தீங்கன்னா 17 வருடங்கள். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு வரிசையா அந்த தசாக்களை வந்து இயக்குவாங்க. அப்போ நீங்க அதிகப்படியா ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கீங்க அப்படின்னா எந்த கிரகத்தினுடைய திசை நடக்குது அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சர்டைன் பீரியட்ல உங்களுடைய லைஃப் டிராவல் அப்படின்றது மாறும். ஸோ திடீர்னு நல்லா சூப்பரா இருப்பீங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டத்திற்கு தள்ளப்படுவீர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப கீழ்நிலையில இருப்பாங்க, கிரகத்தினுடைய திசை ஆரம்பிச்ச உடனே நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஒரு நோயாக இருக்கட்டும், ஒரு திருமணமாக இருக்கட்டும், எந்த எந்த விஷயமாக இருந்தாலும் முடிவு பண்ணக்கூடியது இந்த தசாநாதர்கள் தான், இந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு தசா நடத்தக்கூடிய கிரகங்கள். ஸோ அதனாலதான் லைஃப்ல எப்பயுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரியா நடக்கிறது கிடையாது. நீங்க ஒரே ராசியில பிறந்திருந்தாலும், ஒரே நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும், உங்களுடைய லக்னத்திற்கு இந்த கிரகங்கள் எங்க இருந்து தசா நடத்துறாங்களோ ஸோ அதை வச்சுதான் உங்களுக்கு அந்த நன்மையான பலன், தீமையான பலன் அப்படின்றது. ஸோ அதனால நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா முதன்மையான தெய்வம்னா துர்க்கை அம்மன். ஸோ பரணி வந்து சுக்கரனுடைய ஆதிக்கத்துல வந்தாலும் ஸோ நெருப்பின் குணாதிசயங்கள் கொண்ட நட்சத்திரம் தான் பரணி. அப்போ இந்த சக்தியின் வடிவமான துர்க்கை அம்மனை வழிபடுவது அப்படின்றது ரொம்ப சிறந்த விஷயம். உங்களுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல அதாவது வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா காலைல 10 to 12, செவ்வாய்க்கிழமையில பாத்தீங்கன்னா 3 to 4:30. இந்த சமயம் வந்து ராகு காலம் வரும். இந்த சமயத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம் பழம் விளக்கேற்றி நீங்க வழிபாடு பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா உங்களால எப்ப முடியுமோ அது அப்படி பண்ணலாம். அதே மாதிரி தினமும் ஸ்ரீ துர்காயை நமக அப்படின்ற மந்திரத்தை நீங்க 9 முறை சொல்லிட்டு வரலாம். அதாவது இப்ப தெய்வத்தின் வழிபாடுகள் அப்படின்ற விஷயம் நம்ம பண்றோம். இது வந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு மாற்றி விடாது. பட் கடுமையான போராட்ட காலங்களையும் துன்பங்களையும் இருக்கக்கூட இது உங்களுக்கு ஒரு மன அமைதியை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். ஏன்னா நம்முடைய கர்ம வினை அப்படின்றத நம்ம வந்து அனுபவிச்சுதான் ஆகணும். சில விஷயங்கள்ல எல்லா விஷயங்களையுமே நீங்க மாத்திக்க முடியாது. அப்ப தெய்வ வழிபாடுகள் அப்படின்றது நிச்சயமாக உங்களுடைய கடுமையான துன்பங்களை குறைக்கும். அதுக்குதான் இந்த வழிபாடுகள். அப்போ முதன்மையான தெய்வமான துர்க்கை அம்மனுடைய வழிபாடை நீங்க டெய்லியும் பண்றது நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுடைய அதிதேவதை பாத்தீங்கன்னா யமதர்மன். அப்போ காலத்தை வென்ற இந்த யமதர்மனுடைய ஆசையை பெறத்துக்காக நீங்க வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற மலர்களால தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அவரை வழிபடுறது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய பிடிவாதங்களை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தா இருக்கும். அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய விஷயங்களையுமே வந்து கரெக்டா பண்ணுவீங்க. அதுக்காக தான் இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படின்றது. இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய பிடிவாதங்களை குறைத்து லைஃப்ல நீங்க சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். மூன்றாவதா பாத்தீங்கன்னா பசுமாட்டிற்கான வழிபாடு. வெள்ளிக்கிழமைகள்ல இல்ல அமாவாசை தினங்கள்ல பசுவிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, இல்ல உணவு கொடுக்கறது. அதே மாதிரி கன்றுக்குட்டியோட இருக்கிற பசுமாட்டை நீங்க வணங்குறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில சுபிட்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தரும். அதே மாதிரி பரணியில பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஒரு பயம் பதட்டத்தை தரும் இல்லைங்களா? இந்த பயத்தையும் பதட்டத்தையும் தணிக்கிறதுக்கு பைரவருடைய வழிபாடு பண்ணுங்க. அந்த காலகட்டத்துல ஏன்னா காலத்தை கடந்தவர் தான் இந்த கால பைரவர் அப்படின்றது. தேய்பிறை அஷ்டமி நாட்கள்ல செவ்வரளி பூக்களால காலபைரவருக்கு நீங்க அர்ச்சனை பண்ணலாம். செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுத்து நீங்க உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம். மிளகு தீபம் ஏற்றி அவரை வழிபடுறது அப்படின்றது சிறப்பு. ரொம்ப பயமா இருந்தது அப்படின்னா தேய்பிறை அஷ்டமி நாட்கள்ல காலபைரவருடைய
அஷ்டகமும் நீங்க வந்து படிக்கலாம். இல்ல அவருடைய பாடல்களையும் நீங்க கேட்கலாம். பரணி நட்சத்திரத்தின் மரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நெல்லி மரம். இந்த நெல்லி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வழிபடுறது, அதே மாதிரி நெல்லி மரத்திற்கு கீழ அமர்ந்து நீங்க தியானம் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட தரும். மன அமைதியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. ஸோ உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம்.